முத்தமிழ் முருகன் மாநாட்டில் மதுரை ஆதீனம் பங்கேற்றிருக்கிறார். உங்களுடைய பங்கேற்பு வந்து வாராது வந்த மாமணின்னு உங்களை அமைச்சர் சேகர் பாபு சொன்னாரு. என்ன காரணம்? ஐயா அவர்கள் என் மேல ரொம்ப பாசமா இருக்கான்னு இப்ப தான் தெரிஞ்சுக்கிட்டேன். அவர்கள் நான் பேசினது ஆரம் வீரப்பனை தான் பேசினேன். அவர் தான் எங்களை வந்து கார்ல வரதான் கிண்டல் அடிச்சுக்கிட்டு அப்புறம் பல்லக்கிலையும் வரக்கூடாதுங்கிறாங்க. என்னதான் பண்றது? ஆரம் வீரப்பனோட தான் நான் மோதல் பண்ணேன். ஐயாட்டில் அவர் வந்து கிட்டத்தட்ட ஒரு மாசமாக தொலைபேசியில் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொள்ளுடன் ஏசியெல்லாம் அனுப்பியிருக்காரு. என்னை பாதுகாப்பாக கூட்டிக் கொண்டு விடணும்னு கூட செஞ்சிருக்காரு. இந்த மகாநாட்டில் அவர் நாங்கள் தான் தமிழை வளர்த்ததுக்கு 7ஆம் நூற்றாண்டில் தோன்றிய மதுரை ஆதீனம் தான் காரணம். முருகன் தான் திருஞான சமுத்திரா வந்தார், பெரிய புரட்சி செஞ்சார். அதனால ஐயா நீ வர சொன்னாங்க, வந்தேன், கலந்து சிறப்பாக நடத்துறாங்க. இந்த அரசு நடத்தக்கூடிய இந்த மாநாடு எவ்வளவு முக்கியத்துவம் நினைக்கிறீங்க? எவ்வளவு முக்கியத்துவம் நினைக்கிறீங்க? முருகனுக்கு செய்யறாங்க, அது முக்கியத்துவம் தானே. முருகனை ஏன் கொண்டாட நினைக்கிறீங்க? முருகனை ஏன் கொண்டாடணும்? ஏன் முருகனுக்கு இவ்வளவு பெரிய மாநாடுங்கிறது ஏன் தேவை? அதுக்கு தமிழ் தென்றல் திருவிக்கா எழுதியிருக்காரு, முருகா அல்லது அழகு. அந்த புத்தகத்தை படிக்க தெரியும். தமிழ்நாடு அரசு எடுத்துக்கூடிய இந்த மாநாடு முயற்சிங்கிறது எவ்வளவு உங்களுக்கு முக்கியப்படுது? எல்லா மக்களும் வந்திருக்காங்க. வெளிநாட்டுக்காரங்க இலங்கை ஆளுகளை சந்திச்சேன். அது எனக்கு ஒரு மகிழ்ச்சியா இருக்கு.